ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்ஜே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் ஸ்கார்பியன் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு 3-வே எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம், இல்லை ஜங்ஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 3+3, அதாவது 3 சுவிட்சு 3 சாக்கெட் இருக்க ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்கு வந்து இது மாதிரி ஒரு 3+3 கேங் பாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கடையில் தருவாங்க. ஸோ அது இது மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும். 3 சுவிட்ச் 3 சாக்கெட் போடுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கலில் தருவாங்க. 5 சுவிட்ச் 3 5 சாக்கெட் 3 நமக்கு வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சுவிட்சில் ஒரு சின்னதாக ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க தெரியுமா. இது கீழ்ப்பக்கம் வர மாதிரி வச்சு நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா எப்படி காட்டியிருக்கணும் எக்ஸாக்ட் அதே மாதிரி. ஸோ சுவிட்ச் வந்து இது ஆன், மேலே வந்து ஆஃப், நேம் இருக்க பக்கம் ஆஃபு, இது வந்து இப்படி கீழே இருந்துச்சுன்னா டாட் இருக்க பக்கம் ஆன். இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி லைனாக 3 சாக்கெட்டையும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையானதில் பார்ப்போம். நான் வந்து 1 ஸ்கொயர் mm ஒயர் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு லூப் பண்ணுறதுக்கு. சரி, என்கிட்ட இருந்துச்சு, நான் அதை யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா கடையில் நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கும்போதே எப்படியும் இது கூட வெளியே எடுக்கிறதுக்கு ஒயர் வாங்கியிருப்பீங்க, அந்த ஒயரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக இதுக்குன்னு இந்த ஒயர் வாங்க தேவையில்லை. ஓகேங்களா. நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். இது வந்து 1 ஸ்கொயர் mm கேபிள், 2 கோர் கேபிள். இதை தான் நான் போட போகிறேன். என்கிட்ட ஒரு 7 மீட்டர் கேபிள் இருக்குது. எனக்கு லென்த்தாக வேணும், அதனால் நான் 7 மீட்டர் யூஸ் பண்ணுறேன். 7 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி கிட்ட நமக்கு லென்த் இருக்கும். ஸோ 20 அடி ரொம்பவே பெருசு தான். உங்களுக்கு வந்து 3 மீட்ரு இல்லை 5 மீட்ரு இதுவே ஜாஸ்தி வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதிகபட்சமாக பெருசாக வேணும்னா 5 மீட்ரு ட்ரை பண்ணலாம். ஸோ 16 இல்லை 17 அடிக்கிட்ட வரும் 5 மீட்ரு. 3 மீட்ரு வாங்கினீங்கன்னா 10 அடிக்கிட்ட உங்களுக்கு வந்து லென்த் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 பின்னு. எனக்கு 2 பின்னே போதும், ஏன்னா நான் இது சார்ஜ் போடுறது தான் யூஸ் பண்ண போகிறேன். வேறு எதுவும் பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து மிஷின்ஸு அப்படி இல்லை லேப்டாப்பு சிஸ்டம் ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக 3 பின் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எர்த்து வேணும், சாக்கெட்டுக்கு எர்த்து கொடுக்கணும்ல. ஸோ எர்த்து தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் 3 பின் டாப் ஒன்று வாங்கிக்கிங்க. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாலில் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், வேஸ்ட்டாக தூக்கி போட தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பழைய போர்டு தான் தெரியுதுங்களா, ஆனால் போர்டு வந்து நல்லா இருக்குது, எங்கேயுமே உடையில. ஸோ எதுவுமே ஆகலை, போர்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து ரீயூஸ் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாக்கெட் சுவிட்சுமே நல்லா தான் இருந்துச்சு, அதனால் அதையுமே நான் எதுவும் சேஞ்செலாம் பண்ணல. ஸோ நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கீழே இருக்க பாக்ஸில் வந்து நம்ம ஒயர் எடுக்கிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் போதும். இங்கே ஆல்ரெடி 2 ஹோல்ஸ் இருக்குது, அதனால் இதில் எதனா ஒரு ஹோல்ஸை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு சைடில் ஒயர் வேணும்னா சைடில் ஒரு ஹோல்ஸ் பண்ணிக்கங்க, இல்லை டாப்பில் ஒயர் வேணும்னா நீங்கள் டாப்பில் ஒரு ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சுவிட்ச் போர்டோட லூப்பிங் கனெக்ஷன்லாம் பார்ப்போம். போர்டு வந்து இந்த பக்கம் பார்க்குறதுக்கு அப்படியே திருப்பி பார்க்கும்போது தலையில தெரியும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்கள் எந்த சுவிட்சுக்கு எந்த கனெக்ஷன், இந்த சுவிட்சுக்கு இந்த சாக்கெட் போகிறோன்னா இதை அப்படியே திருப்பணுன்னா இந்த சுவிட்சுக்கு இந்த சாக்கெட் வந்துடும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக லைன் கொடுங்க. இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். திருப்பி பார்த்திங்கன்னா இதுதான் கீழ்ப்பக்கம், சுவிட்சோட கீழ்ப்பக்கம். ஓகேங்களா, இது டாப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே சாக்கெட்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு எல் தெரியுதுங்களா. ஸோ இங்கே எல் இருக்குது, இந்த பக்கம் என் இருக்குது, இதோ இங்கே இருக்குது தெரியுதுங்களா, என் எல். இது வந்து எல்லா சாக்கெட்லேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே இருக்கும். எதுக்குன்னா எல்னா லைனு, என்னென்னா நியூட்ரல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த எல் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த சுவிட்சோட மேலே இருக்குது இந்த டெர்மினலுக்கு ஒரு ஒயரை வந்து லூப் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இதை 3 சாக்கெட்டுமே பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே இருக்க எல்லா ஸ்க்ரூவுமே லூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து லூப் பண்ணும்போது நான் லூஸ் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. முதல்ல எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லா ஸ்க்ரூவுமே லூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒயரிங் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 1 ஸ்கொயர் mm ஃபஸ்ட்டே சொல்லி இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதால நான் ஒரு 2-3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது வந்து
என்ன ஒயர்னால் நம்ம வந்து சுவிட்சுக்கும் சாக்கெட்டுக்கும் லூப் பண்ண போகிற ஒயரு. இது வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து ஒரு 4 இன்ச் போல் எடுத்துருக்கேன். 3 ஒயர் வேணும் நமக்கு. நான் எங்கே லூப் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லைனுக்கும் இந்த சுவிட்சோட மேல் பக்கத்துக்கும் லைன் இருக்குது பார்த்தீங்களா, லைனுக்கும் இந்த சுவிட்சோட மேல் பக்கத்துக்கும் நம்ம வந்து லைன் தர போகிறோம். பாருங்கள், ஒயர் ரொம்ப வெளியே வராத மாதிரி கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த பக்கத்தை டைட் பண்ணிக்கலாம். ஸோ டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சுவிட்சோட டாப்பில் தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லைன்லேருந்து சுவிட்சுக்கு மேலே கொடுத்துருக்கோம், கீழே ஃபேஸ் வரும். ஸோ ஒரு சாக்கெட் போட போகிறோம், ஒரே ஒரு சிங்கிள் சாக்கெட் தான் போட போகிறீங்கன்னா கனெக்ஷன் வந்து இவ்வளோ தான். இந்த சுவிட்சோட மேலேருந்து ஒரு ஒயர் கீழே எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல்லேருந்து ஒரு ஒயர் டைரெக்டாக கொடுத்துடலாம், எர்த்து ஒரு ஒயர் போட்டுக்கலாம், ஃபேஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மூணுத்துலேயும் ஒரு ஒயர் கொடுத்துட்டு நம்ம ஃப்ளக்கு 3 பின் ஜாயின் பண்ணணும், இல்லை 2 பின் போட்டாலும் நம்ம டைரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போய் பவர் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு சாக்கெட்டுக்கே தான் கனெக்ஷன். ஸோ ரெண்டு சாக்கெட்டுக்கு என்ன கனெக்ஷன் அடுத்த லூப் போடும்போது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இதே மாதிரி சேம் வந்து அடுத்தடுத்த சாக்கெட்டுக்கும் போட்டுக்கலாம். எனக்கு தெரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லைன்லேருந்து சுவிட்சோட மேலே ஒரு லூப் போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்துக்குங்க சாக்கெட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் பண்ணணும். ஸோ இதுவும் நெக்ஸ்ட்டு இதுவும். ஸோ இது மூணுமே நியூட்ரல், நம்ம நியூட்ரல் கொடுத்துடலாம். நியூட்ரலுக்கு நம்ம வந்து 118 பிளாக் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? 118 பிளாக் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். நியூட்ரல் வந்து நான் மூணுத்தையும் லூப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு. மூணாவது சாக்கெட்டுக்கும் நம்ம நியூட்ரல் தரணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மற்ற வரையும் போட்டுடலாம். ஏன்னா இதை வந்து நம்ம கேபிள் ஒயர் எடுத்து வச்சுருக்கோம்ல, 2 கோர் கேபிள். ஸோ இங்கே தான் கனெக்ட் பண்ணணும், இந்த ஒயர் கூட சேர்த்து தான் இதில் கனெக்ட் பண்ணணும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நியூட்ரல் போட்டு இது வரைக்கும் வச்சுருக்கோமா, இங்கே இந்த சாக்கெட் கொடுக்கணும், இந்த பெண்டிங் இருக்கட்டும். இப்போ காலியாக இருக்க டெர்மினல்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சில் ஒரு டெர்மினலும் சாக்கெட்டில் ஒரு டெர்மினலும் தான் காலியாக இருக்குது. இங்கே சுவிட்சில் கீழே இருக்க டெர்மினல் தான் நான் ஃபேஸு. ஃபஸ்ட்டே சொன்னேன் இதான் ஃபேஸுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம 3 சுவிட்சும் இதேமாதிரி லூப் பண்ணலாம் ஃபேஸ் ஒயர் போட்டு. அதுக்கு நான் ரெட் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து லைனு. ஸோ ரெட் கலர் ஒயர் டிஃப்ரெண்ட் தெரியணும்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம சுவிட்சை லூப் பண்ணிவிடுவோம். இது சுவிட்சுக்கும் நம்ம ஃபேஸ் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதுவும் நம்ம கேபிளில் இருந்தால் லைன் எடுக்க போகிறோம். அதனால் நியூட்ரலையும் இந்த ஃபேஸையும் நம்மளை பெண்டிங் வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட வந்து 2 கோர் கேபிள் தான் இருக்குது. நான் வெறும் சார்ஜிங் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. அதனால் வந்து எனக்கு எர்த்து வந்து தேவையே படலை. ஸோ உங்களுக்கு எர்த்து தேவைப்படுதுன்னா இந்த 3 எர்த்து டெர்மினலையும் நீங்கள் இதேமாரியே லூப் பண்ணணும். ஸோ லூப் பண்ணிவிட்டு இதேமாதிரி கேபிளும் நீங்கள் 3 கோர் கேபிள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது கூட ஒரு ரெட் இருக்குங்களா, பிளாக் இருக்கா, இது கூட வந்து க்ரீன் கலர் ஒயர் ஒன்று வரும். ஸோ அதை வந்து நீங்கள் க்ரீனில் கொடுத்துடலாம். நான் 2 கோர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு எர்த்து தேவைப்படலை. அதனால் எர்த்து போட போகிறதில்ல இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் எடுத்துக்கலாம்.
நான் வந்து இந்த சைடில் இருக்க ஹோல்ஸ் வழியாக தான் ஒயர் எடுக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம 2 கோர் ஒயரில் ஒரு எண்டு எடுத்து இவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் சீவி வச்சுருக்கேன். எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கையளவுக்கு ஒரு 6 அடிக்கு சீவி இருக்கேன். அதை வந்து இந்த ஹோல்ஸ்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம். ஹோல்ஸ்குள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். நான் கேபிள்லேயே ஒரு முடிச்சு போட்டேன். இந்த முடிச்சே போதும், தாராளமாக உங்களுக்கு இழுத்துக்கிட்டுலாம் வெளியே வராது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்த மாதிரி இப்போ வரல. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கேபிள் கூட ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா வயரை ஜாயின் பண்ண வேண்டியது தான். இதுலேயும் பாருங்கள், இந்த கேபிளில் வந்து பிளாக் அண்ட் ரெட் இருக்குது. நம்ம என்ன போட்டிருக்கோம், ரெட் வந்து ஃபேஸ் போட்டிருக்கோம், பிளாக் வந்து நியூட்ரல் போட்டிருக்கோம். அதேமாரி பிளாக் கூடயும் ரெட் கூடயும் சேர்த்து நம்ம கொடுத்துடலாம். ரெண்டுத்தையுமே சீவிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம பிளாக் கூட சேர்த்து நம்ம வந்து எங்கே கொடுக்க போகிறோம், சாக்கெட்டில் நியூட்ரலில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? சாக்கெட்டில் ஆல்ரெடி எல்லா சாக்கெட்டுமே லூப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நியூட்ரல் தான், கேபிள்லேருந்து வர நியூட்ரல் தான் நமக்கு மெயின், இந்த போர்டோட மெயின். ஸோ மெயின் நியூட்ரல் அதை வந்து நம்ம சாக்கெட் கூட சேர்த்துருவோம். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, நியூட்ரல் கூட சேர்த்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸை நம்ம ஃபேஸ் கூட சேர்த்து கொடுத்துடலாம். ஸ்க்ரூஸ்லாம் நல்லா டைட் பண்ணிங்க. லூஸாக எதையும் விடாதீங்க. லூஸாக இருந்துச்சுன்னா லூஸ் கனெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறமா நம்ம யூஸ் பண்ணும்போது உள்ளே வந்து ஸ்பார்க் ஆகும் சீக்கிரமாக. அதனாலேயே இந்த சுவிட்ச் வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் பார்த்துருவோமா. இங்கே 3 சுவிட்ச் 3 சாக்கெட் போட்டிருக்கோம். சாக்கெட்டுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வேணும். சரி, ஓகேங்களா? இன்புட்டு. ஸோ இன்புட் ஒரு நியூட்ரல் அண்ட் ஃபேஸ் கொடுத்தாச்சு. இந்த ஃபேஸை வந்து சுவிட்சுக்கு கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த சுவிட்சுக்கு கீழேயும் சேம் அதேமாரி ஒரு ஃபேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 3வது சுவிட்சுக்கும் அங்கேருந்து ஒரு லூப் எடுத்து ஃபேஸ் கொடுத்துட்டோம். ஸோ இன்னும் 2 சாக்கெட் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாலும் கனெக்ஷன் இதே தான். நீங்கள் எப்படி தான் சேமாக லூப் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரல். ஸோ நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே நியூட்ரலில் ஃபஸ்ட்டு சாக்கெட்டில் நியூட்ரலில் கொடுத்துருக்கோம். 2வது பிளாக் ஒயர் யூஸ் பண்ணி அடுத்த நியூட்ரலில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து மறுபடியும் லூப் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நியூட்ரலில் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த சாக்கெட்டில் நியூட்ரலில் ஜாயின் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்போ வரைக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் நம்ம லூப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த சாக்கெட்டுக்கு பவர் போகணும்ல, அதுக்காக தான் நம்ம இந்த எல்லோ ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும். இப்போ இங்கே ஃபேஸ் இருக்குது. இந்த ஃபேஸ் வந்து இந்த சாக்கெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இந்த சுவிட்சில் நீங்கள் ஆன் பண்ணும்போது இந்த டெர்மினல் வழியாக இது வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் இந்த சாக்கெட்டுக்கு வரும். ஸோ அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த வயரை நம்ம இப்படி லூப் பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணதும் இங்கே பவர் வந்துடும். ஏன் இங்கே லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல இந்த வயரை கொடுக்கணும், நியூட்ரல் எந்த பக்கமும் ஃபேஸ் எந்த நீயும் மாற்றி கொடுக்கக்கூடாதான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். தாராளமாக தரலாம், எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஜங்ஷன் பாக்ஸ் நல்லா தான் ஒர்க் ஆகும். என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரைட் சைட், ஓகேங்களா?
எப்பயுமே எலக்ட்ரிஷியன்லாம் ரைட் சைடு தான் செக் பண்ணுவோம் எடுத்த உடனே. ஏன்னா ரைட் தான் ஒரு ரூல்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சைடு தான் ஃபேஸ் இருக்கணும், லெஃப்ட் சைடு வந்து நியூட்ரல் இருக்கணும். அது வந்து ஒரு ரூல். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி லைன் கொடுத்துருக்க இடத்துலேயே கொடுங்கன்னு சொல்கிறது. ரைட் சைட் ஃபேஸ் இருக்கும். செக் பண்ணுவேன் டப்புன்னு நமக்கு டெஸ்டர் எடுத்துகிட்டு வந்து வச்சு தான் ரைட்டில் தான் வைப்போம், லெஃப்ட்டில் சுவிட்ச் போடுவோமா. அதனால தான் ரைட்டில் வந்து ஃபேஸ் கொடுக்கணும். நம்மளோட எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஸ்க்ரூ மட்டும் தான் போடணும். நம்ம 2 பின் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு எண்டு வந்து சுவிட்ச் போர்டில் கொடுத்துட்டோம், மற்ற எல்லா வயரும் இங்கே தான் இருக்குது. அடுத்த எண்டுக்கு நான் 2 பின் போடுறேன். 2 பின் வந்து நான் கழட்டிக்கணும் ஃபஸ்ட்டு. சரி, இது மாதிரி மடக்கிட்டு இன்னொரு டைமும் இந்த வயர் கூட சேர்ந்து வர மாதிரி மடக்கியிருக்கேன். எதுக்காக இப்படி மடக்கியிருக்கேன்னா, பின்னில் வர டெர்மினல் வந்து பெருசாக இருக்கும், தெரியுதுங்களா? இது பெருசாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வயர் மட்டும் போட்டிங்கன்னா அது பிடுங்கிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த ஸ்லீவோடு சேர்த்து கொஞ்சம் டைட்டாக போடுறேன். இப்படி ஃப்ளக் பண்ணிட்டோன்னா இங்கே நிற்கிது, தெரியுதுங்களா? டைட்டாக இருக்குது. இப்போது நீங்கள் வயர் மட்டும் போட்டிங்கன்னா லூஸாக இருக்கும். அது மாதிரி போட்டுட்டு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெண்டுத்தையுமே போட்டு டைட் பண்ணிக்கங்க. கையில் குத்திக்காமல் டைட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க. யாராவது குழந்தைங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையுமே போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான், நம்மளோட எக்ஸ்டென்ஷன் கேபிள் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளக் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் ஒரு லைட் வச்சுருக்கேன், அதோட ஃப்ளக் தான் போட போகிறேன். பவர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஆன் பண்ணுறேன், சரிங்களா? 3 சாக்கெட்டுமே ஒர்க் ஆகுது. அவ்வளோதான் கைஸ், ஒரு 3-வே எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வரும். ஸோ அதுக்காக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அர்ஜென்ட், நீங்கள் பார்த்துக்கிறது ப்ளாக்ஸ்.